பிரச்சனைக்கு பாமகவும் சரி அதிமுகவும் சரி பாஜக தான் காரணம்னு சொல்லப்படுது. ஆனால் அதான் சொல்லிட்டேன் பாருங்கன்னா, இன்னைக்கு செல்வ பிறந்தை அவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். 65 வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார். ஏற்கனவே அவரை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன், குற்றம் சாத்தி இருக்கின்றேன், நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறது தான். அதனால செல்வ பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார். அவர் பேசுறது இப்படியாங்க நான் பேசுவாங்க, அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பாத்துக்குவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தால் அவங்க பாத்துக்குவாங்க. வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டு இருக்க வேண்டும்? ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது, அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும். அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு. எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆகிவிட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன்.